வெல்கம் டு த ஹர்ஷல்வி சேனலுக்கு எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம். இன்னைக்கு வந்துட்டு நிஃப்டி 50 அப்புறமா பேங்க் நிஃப்டியில் எது மாதிரி ட்ரேட் கிடச்சிருக்கு அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிஃப்டி 50 அப்புறமா பேங்க் நிஃப்டி பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு சில பேர் புதுசாக வந்தவங்களுக்காக இது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு அப்டேட், அவ்வளோதான். இது க்ரீன் லைன்னு என்ன பார்க்குறீங்களோ இதெல்லாம் வந்துட்டு புல்லிஷ் ஜோன். ஓகே, இந்த ரெட் லைன்ஸ் எல்லாம் என்ன பார்க்குறாங்க, இது வந்துட்டு பேரிஷ் ஜோன். எப்போல்லாம் ப்ரைஸ் வந்துட்டு இது மேலே ஆக்ஷன் பண்ணுதோ அப்போல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு அப்சைடுக்கு ட்ரேட் எடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு கால்வா பை பண்ணுவோம், இல்லைன்னா புட்வா செல் பண்ணுவோம். அதே மாதிரி வந்துட்டு இந்த ப்ரைஸ் இந்த ரெட் லைன் கீழே வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் எப்போ பண்ணுதோ அப்போல்லாம் வந்துட்டு நம்ம புட்டுவா பை பண்ணுவோம், இல்லைன்னா கால்வா செல் பண்ணுவோம். அப்புறமா இந்த இன் பிட்வீன் இந்த ரெண்டு பிட்வீன்ல ப்ரைஸ் ஆக்ஷன் எப்போ பண்ணுதோ அப்போ நோ ட்ரேடிங் ஜோன். இதுதான் இதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன், இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார் இன்ட்ராடே ட்ரேடிங். வாங்க இன்னைக்கு வந்துட்டு நிஃப்டி 50ல என்ன ட்ரேட் கிடச்சிருக்கான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு மார்க்கெட்டு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி சடன்லி ஒரு ஸ்பைக் கொடுத்து கீழே வந்து இங்கே க்ளோஸ் கொடுத்துருக்கு, ரைட். இது வாங்கலாமான்னு நீங்களே பார்க்கலாம். எதனாலனா ப்ரைஸ் இந்த லெவலில் போய் மறுபடியும் டைரெக்ஷனில் வந்ததுனால இது வாங்கக்கூடாது, ரைட். இது வாங்கக்கூடாது. இன்கேஸ் வாங்கியிருந்தாலும் வந்துட்டு பிரேக் ஈவனில் வந்திருக்கும், வாங்கியிருந்தாலும் பிரேக் ஈவன், ஆனால் வாங்கக்கூடாது. எதனாலனா இவ்வளோ பெருசாக ஆக்ஷன் ஆகும்போது அதோட வேலை ஆல்ரெடி ஹை போய் லோ வந்து எடுக்குது, கீழே வந்து எடுக்குது. ஸோ அதனால் மறுபடியும் இன்னும் ஃபர்தர் கீழே போகிற சான்சஸ் இல்லை. ஒரு கன்சால்டேஷன் ஹைட்டு மேலே மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கும்போது இந்த டவுன் சைடில் வாங்குறது ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். கன்சால்டேஷன் ஆகிட்டு ரீட்ரேஸ்மெண்ட். அதே மாதிரி மறுபடியும் எங்கே கிடச்சிருக்குன்னு பார்த்தா இங்கே ஒரு கிடச்சிருக்கு, ரைட். இதுவும் வந்துட்டு பிரேக் ஈவனில் எக்ஸிட் ஆயிடுச்சு, பிரேக் ஈவனில். அப்புறம் வந்து பார்க்கலாம் இங்கே வந்துட்டு இந்த ட்ரேடு, நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரேட், இது வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, ரைட். அதுக்கப்புறம் இந்த ட்ரேட் கிடச்சிருக்கு, இது வந்துட்டு நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் டைரெக்டாக இங்கே பார்க்கலாம், டைரெக்டாக வந்துட்டு இது வாங்கலாமான்னு நீங்களே பாருங்க. புல்லிஷ் ஜோனில் வந்துட்டு இந்த கேண்டல் வாங்கலாமா, ஆல்ரெடி அதோட இம்பார்ட்டண்ட் லெவலில் முட்டிட்டு இருக்கு. ஓகே, இது ஃபர்தர் அப்சைடு போயிருந்தாலும் இது வாங்கக்கூடாது, ரைட். இங்கே சம்டைம் கன்சால்டேஷன் ஆகும். இங்கே வந்து கன்சால்டேஷன் ஆகி கீழே வந்து மறுபடியும் இங்கே வந்துட்டு பையிங் ஜோன் வந்தால் மட்டும்தான் அப்போது நம்ம பை பண்ண வேண்டியதாக இருக்கும். அது இல்லாமல் எங்கே பை பண்ணக்கூடாது, ரைட். அதுக்கப்புறம் இங்கே பார்க்கலாம், இங்கே வாங்கியிருக்கலாம், ஓகே, இல்லைன்னா இங்கே வாங்கியிருக்கலாம். அப்புறமா இன்கேஸ் இது வந்துட்டு இக்னோர் பண்ணியிருக்கலாம். ஓகே, இது வந்து பரி கேண்டல் இக்னோர் பண்ணுங்க, இங்கே வாங்கியிருந்தா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும், அவ்வளோதான். நிஃப்டி 50ல ஒரு சிம்பிள் இது ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு நம்ம ட்ரேட் எடுத்துருக்கலாம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் வந்து மார்னிங்லேருந்து எந்த இதுவும் கொடுக்கல. அதுக்கப்புறம் இங்கே இந்த கேண்டல் வந்து கொடுத்துருக்கு, ரைட். இந்த கேண்டல் பட் இது வாங்கி இருக்கக்கூடாது. எதனாலனா ரிஸ்க் அதிகமாக இருக்கிறதுனால வாங்குறது இல்லை. இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கேண்டல் நம்ம இக்னோர் பண்ண வேண்டியதுன்னு. அதே மாதிரி மறுபடியும் இந்த கேண்டல் பையிங்கா, இதுவும் ரிஸ்க் அதிகம், ரைட். இந்த இக்னோர் பண்ணணும். சடன்லி அப்சைடு போயிட்டு அதுக்கப்புறம் தான் இது கீழே வந்துருந்து மார்க்கெட் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது. அதுக்கப்புறம் எங்கே பையிங் ஜோனே வரல, அப்புறம் இங்கே வந்திருக்கு, இது ஒரு ட்ரேடு. அப்புறமா ரெண்டு ட்ரேடும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும் கண்டிப்பாக. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் 2 ட்ரேடு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். இது வந்துட்டு நம்மளோட டைரெக்ஷனில் போயிருந்தாலும் இது வாங்கக்கூடாது, ரைட். இது வாங்கக்கூடாது, இது வாங்கக்கூடாது. ஸோ பேங்க் நிஃப்டியாக கண்டிப்பாக 2 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். நேற்றும் ட்ரேட் எடுத்திருந்தா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். இன்றைக்கி வந்துட்டு ஸ்டாப் லாஸ் 2 ஸ்டாப் லாஸ் ஈஸியாக ஹிட் ஆகிருக்கு. அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டு நேற்று பார்த்துறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே வந்துட்டு நம்ம கொஞ்சம் வால்யூமில் வச்சு இதை பற்றி பார்க்கலாம். இந்த கேண்டல் பாருங்கள், பேங்க் நிஃப்டியோட கேண்டலில் அதோட வால்யூம் பார்த்தா சின்னதாக இருக்குது. இன்றைக்கி பேங்க் நிஃப்டி இந்த கேண்டலோட வந்துட்டு கம்பேர் பண்ணும்போது சின்ன கேண்டல் தான், பட் வால்யூம் பார்த்தா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இது ஃபர்தர் புல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது பேங்க் நிஃப்டியில். ஓகே, அதே மாதிரி நிஃப்டியில் பார்க்கலாம். நிஃப்டியில் எதுனா சேஞ்சஸ் இருக்கான்னு. ஓகே, நிஃப்டியில் கம்பேர் பண்ணும்போது நிஃப்டியில் கூட இந்த கேண்டல் கம்பேர் பண்ணும்போது வால்யூம் கொஞ்சம் கம்மி தான் இருக்குது, ஆனால் இன்னைக்கோட வால்யூம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ரைட். ஸோ இது ஃபர்தர் புல்லிஷ் போகிற சான்சஸ் இருக்குது. ஆனால் இதோட ஹை மார்க் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த மண்டேவோட ஹை மார்க் பண்ணிவிட்டு எப்போ இது க்ராஸ் பண்ணி சஸ்டெயின் க்ளோசிங் கொடுக்குதோ அப்போ ஃபர்தர் இன்னும் அப்சைட் போகிற சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும்.
இன் பேங்க் நிஃப்டியில், சாரி நிஃப்டியில், அப்புறமா பேங்க் நிஃப்டியில் கூட. ஓகே, நாளைக்கோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் பார்க்கலாமா? நாளைக்கோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் ஆக்சுவலி நேத்தோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் தான். இன்னைக்கு எந்த சேஞ்சஸ் இல்லை, இதே இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் தான். நேற்று என்ன கொடுத்துருந்தோம் லெவல்ஸ், இதே லெவலில் கண்டினியூஷன் ஆகும். நிஃப்டிலும் சேம் கண்டினியூஷன். பேங்க் நிஃப்டியே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகுனாலும் பட் ஓகே இந்த லெவல்ஸ்லாம் பார்த்து நம்ம ட்ரேட் எடுக்கலாம். இதுக்கு மேலே ஒன்றும் இது வந்துட்டு ஃபர்தர் இன்னும் சேஞ்ச் பண்ண அவசியம் இல்லை. நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு இந்த லெவல்ல நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, இன்கேஸ் இது விட்டு நாளைக்கு எதனா சேஞ்சஸ் இருக்கும்போது நாளைக்கோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் பார்க்கலாம். அப்புறமா ப்ரைஸ் ஆக்ஷன் இங்கெல்லாம் ஆகும்போது எது மாதிரி ட்ரேட் எடுக்கலாம் அதை பற்றி கூட நாளைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நன்றி.